அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். இன்று 5/9/2024 வியாழக்கிழமை வாடிப்பட்டி வட்டத்தின் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் திரு குருசாமி அவர்கள் அழைத்ததன் பேரில் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் திரு ராமானுஜம் வாடிப்பட்டிக்கு இன்று 5/9/2024 அன்று சென்றிருந்தார். அப்பொழுது கடந்த 27/8/2024 அன்று செங்கல்பட்டிலே மாநில செயற்குழு கூட்டம் நடந்த விவரங்களை பூராம் வாடிப்பட்டி சங்க தலைவர் திரு குருசாமி அவர்களிடமும் பொருளாளர் அவர்களிடமும் விவரமாக விவரித்தார் மதுரை மாவட்ட தலைவர். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த வாடிப்பட்டி வட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் தமது சங்கத்திற்கும் மாநில மையம் தெரிவித்தபடி செப்டம்பர் அக்டோபருக்குள் தனது ஆதார கிளையின் தேர்தலினை நடத்தி முடித்து அறிக்கையை தருவதாக அவர் உறுதியளித்தார். செப்டம்பர் அக்டோபர் மாதங்களுக்குள் ஆதார கிளைகளின் தேர்தலை நடத்தி முடித்த பின்னர் மாவட்ட மையத்தின் தேர்தலை டிசம்பர் மாதத்திற்குள் நடத்தி முடிக்கவும் மாநில மையம் அறிவுறுத்தியிருந்த விவரத்தை வாடிப்பட்டி வட்டக்கிளையின் தலைவர் திரு குருசாமியிடம் மாவட்ட தலைவர் தெரிவித்தார். வாடிப்பட்டி வட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திலே இன்று 5/9/2024 அன்று குழுவின் உறுப்பினர்கள், அதாவது சங்கத்தின் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர், ஒரு பெண் அங்கத்தினர் உள்பட அனைவரும் குழுமியிருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் சங்கத்திற்கு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலே தேர்தல் நடத்தப்பட உள்ளது. விருப்பப்படுபவர்கள் சங்கத்தின் அறிவுரைகளின் பேரில் உரிய தொகையினை செலுத்தி போட்டி போடலாம் என்ற விவரத்தினை அவர்களுக்கு அனைவருக்கும் மாவட்ட தலைவர் தெரிவித்தார். தினந்தோறும் சங்கத்திற்கு வரும் அங்கத்தினரிடம் தாமும் இது குறித்து விவரிப்பதாக திரு குருசாமி வட்டக்கிளையின் தலைவர் அவர்கள் மேலும் தெரிவித்தார். தாமும் இது குறித்து அனைவருக்கும் விவரம் தெரிவிப்பதாக திரு குருசாமி அவர்கள் மேலும் தெரிவித்தார். அதன் பேரில் புதிதாக யாரும் விண்ணப்பிப்பதற்கு தயாராக இருந்தால் அவரிடம் உரிய சான்றுகள், உரிய தொகையினை வசூல் செய்துவிட்டு அவர்களை சங்கத்தில் அங்கத்தினராக விண்ணப்பிப்பதற்கு தாமும் அறிவுரைகள் அவர்களுக்கு வழங்குவதாக வாடிப்பட்டி ஆதாரக்கிளை தலைவர் திரு குருசாமி அவர்கள் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.